இந்த மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு வரும்போது ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்கல்ஃபிங் பேட்டர்ன், செகண்ட் ஹராமி, தேர்டு மார்னிங் ஸ்டார், ஃபோர்த் ஈவினிங் ஸ்டார், ஃபிஃப்த் ட்வீசர் டாப்ஸ், சிக்ஸ்த் ட்வீசர் பாட்டம். மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்ல நம்ம செகண்டா பார்க்க போற பேட்டர்ன் ஹராமி பேட்டர்ன். ஜாப்பனீஸ்ல ஹராமினா பிரெக்னென்ட்னு அர்த்தம். பிரெக்னென்ட் அப்படின்னா என்னன்னா அம்மா இருப்பாங்க, அம்மா வீட்டுல குழந்தை இருக்கும் இல்லையா. இந்த ஹராமி பேட்டர்ன் அப்படின்றது 2 கேண்டில் வச்சு கன்சிடர் ஆகும். அப்கோர்ஸ் இது ஒரு மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். 2 கேண்டில் என்னும் போது ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பெருசா தான் இருக்கும், பெரிய பாடி. செகண்டா இருக்கிறது ஸ்மால் பாடி. இந்த செகண்டா வரக்கூடிய கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு உள்ளதான் இருக்கும், அதாவது இன்சைட். அதனால இந்த ஹராமி பேட்டர்னை இன்சைட் பார்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஹராமி பேட்டர்ன்ல 2 டைப்ஸ் இருக்கு, புல்லிஷ் ஹராமி அண்ட் பேரிஷ் ஹராமி. புல்லிஷ் ஹராமி முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2 கேண்டில் இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் கேண்டில் பெரிய கேண்டில்ன்றதால இதை மதர் கேண்டில்னு சொல்றோம், ரெண்டாவதா இருக்கிறதால இது பேபி கேண்டில்னு சொல்றோம். ஹராமினா ஜாப்பனீஸ்ல பிரெக்னென்ட்னு சொல்லியிருக்கேன். சோ இது அம்மா, இது ஒரு குழந்தை. இது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் அப்படின்றதால பியரிஷ் கேண்டில் பெருசா இருக்கும், மதர் கேண்டில். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் பாடி, சின்ன பாடியோட ஒரு குழந்தை வந்து உருவாகி வந்துருச்சு. இப்ப அதுக்கடுத்தது என்ன ஆகும், புல்லிஷ் அப்படின்னும் போது இது குழந்தை அப்படின்னும் போது வளர்ந்து பெருசாகும் இல்லையா. எப்படி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் புரியணும்னு. சரிங்களா. இது ஒரு பேரிஷ் அண்ட் சின்ன ஒரு பாடி வச்சு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா இது ஒரு புல்லிஷ் ஹராமி. புல்லிஷ் ஹராமியை பொறுத்தவரை செகண்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் தான் இருக்கணும். இது ஒரு பேரிஷ் மரபசோ. அடுத்ததான் வந்ததும் ஸ்பின்னிங் டாப்னே வச்சுக்கோங்க, அது ஒரு இண்டிசிஷன் கேண்டில் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் பிரைஸ் எப்படி வேணா போகலாம், ரிவர்ஸும் ஆகலாம், கண்டினியூஷனும் ஆகலாம். அதனாலதான் நான் சொல்றேன் டெக்னிக்கல் அனாலிசிஸோட இதை கம்பைன் பண்ணுங்க. ஏதோ ஒன்று எஸ்எம்சிஓ பிரைஸ் ஆக்ஷன் அது கூட நீங்க கம்பைன் பண்ணுங்க. அதை கம்பைன் பண்ணி பாருங்க, என்ட்ரி எடுக்காதீங்க, ஜஸ்ட் பேக் டெஸ்ட். ஸோ இது ஒரு புல்லிஷ் ஹராமி அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம வந்து இப்போ சார்ட்ல பார்ப்போம். இதை இன்சைட் பார்னு சொல்லுவாங்கன்னு இருக்கேன் இல்லையா. ஏன் அப்படின்னா இந்த கேண்டலுக்கு உள்ள இது இருக்கு, புரியுதுங்களா. அதுதான் ஹராமி பேட்டர்ன். என்கல்ஃபிங் பேட்டர்ன்ல ஓவரால் வேற, இந்த கேண்டல் தாண்டி இது போயிடுது வெளியில, இது நம்ம இன்சைட் பார்னு சொல்ல முடியாது. இது ஒரு புல்லிஷ் ஹராமி இல்லையா. இந்த கேண்டல் வந்து வேலிட் ஆகணும்னா 2 கேண்டல் இருக்கணும். ஒரு கேண்டல் வந்து பேரிஷ், செகண்ட் கேண்டல் வந்து புல்லிஷ். இந்த புல்லிஷா வரக்கூடிய கேண்டல் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு உள்ள க்ளோஸ் வச்சிருக்கணும், அதுக்குள்ள இருக்கணும் இன்சைடு, இந்த கேண்டலுக்குள்ளே இருக்கணும், அதான் இன்சைட் பார். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். புல்லிஷா இருந்தா பியரிஷ் ட்ரெண்ட்ல இருந்து புல்லிஷ்க்கு மாறும். ஓகேங்களா. பியரிஷ் ஹராமியா இருந்தா புல்லிஷ்ல இருந்து பியரிஷ்க்கு மாறும். இப்போ நீங்க என்ட்ரி இங்க எடுத்தீங்கன்னா போய் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, பட் இங்க எஸ்எல் வரும். ஸோ அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணுங்க. முழுசா கத்துக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அரைகுறையா கத்துக்கிட்டு எதையுமே பண்ணக்கூடாது. இப்போ இது புல்லிஷ் ஹராமி வந்துச்சு இப்போ அடிக்கிறப்பானா ரொம்ப கஷ்டம். நீங்க உங்க டெக்னிக்கல் கூட மர்ஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நீங்க இந்த கேண்டல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, இது என்ன பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க டெக்னிக்கல் அனலைஸ் கூட இதை கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு புரியும், தெரியும். ஓகேங்களா. இது புல்லிஷ் ஹராமி. ஜஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம கனெக்டடா இருக்கலாம். தேங்க்யூ.